பூ வைக்கிறது எதுக்கு? பூ வைக்கிறதுல விதங்கள் வந்து வித்தியாசமா இருக்கு. இங்க வாடா செல்லம், இங்க வாடா. சும்மாவா ஏன் போற? இவா இந்த மல்லிகைப்பூ இருக்கு தெரியுமா? அந்த மல்லிகைப்பூ வந்து இந்த இதுல இருந்து இந்த பக்கத்து இப்படி விட்டு தொங்கலிச்சு வச்சுக்கவே, ஒரு பெண் வந்து நல்லா காலையில குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு கோயிலுக்கு போறான்னு அர்த்தம். இந்த ரெண்டு பக்கத்து இன்னொரு பூ வந்து இந்த இப்படி வச்சிருக்கான்னு வச்சுக்கவே, அது இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய வச்சிருக்க பூ. இந்த இந்த ஒத்த சீல பூஜை வச்சுக்க ரைட். பாப்பமியா இப்ப பாப்பமியா அவ பேரே பத்தினிடா. அதான் தெரியல. ஆசையுள்ள அத்தை உள்ளே உன்னை நினைச்சாடி நெஞ்சுக்குள்ள ஆசை வார்த்தை சொல்ல சொல்ல ஆசையோட பாடுரண்டி ஆசையுள்ள அத்தை புள்ள ஆசையுள்ள அத்தை உள்ள ஆசையுள்ள அத்தை உள்ள அடி நெச்சுக்குள்ள ஆசையுள்ள அத்தை உள்ள உன்னை நினைச்ச அடி நெச்சுக்குள்ள ஆசை வார்த்தை சொல்ல சொல்ல ஆசையோட வாடுரண்டி. ஐயோ தம்பி, இந்த பிள்ளைக்கு வர தொழில் முத்திக்கிச்சுடா. எனக்கு பயமா இருக்கு. இந்த பிள்ளைனால நான் செட்ட விட்டு போற மாதிரி எழுதுறா. நம்ம சும்மா இருக்கா துணி யார் பாது ரைட்டு. அடியா அண்ணே நடந்து அவசரமா கையா வீசு சிலுக்கு சிக்கினா சிக்கன சிக்கினா சிக்கினா சிக்கன சிக்கன தமிழ்கார உங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சுல? வீட்டுல இருக்கா அண்ணா? தெரியாம பண்ணது அதானே. இப்ப சொல்ல மாட்டாங்க. இந்த பேச்ச வந்து கல்யாணம் நடந்ததுன்னே சொல்ல மாட்டாங்க. ஆமா, அது வந்து விளையாட்டு பொருள் இல்ல, தெரியாம பண்றது. அடியா அண்ணே எதுக்கு அப்படி சொல்றதுதான் எதுக்குன்னா, கல்யாணம் ஆகல, நீ என்னைய பார்க்கலாம் அப்படின்னு வந்து சைடு கொடுக்குறேன். அது தகச்சி கிடையாது. எனக்கு குழந்தையா உனக்கு குழந்தையா? அப்படியே ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு. ஏடா யூஸ் பண்ணுறடா ஈஸ்வரப்பா? என்னடா அது எனக்கு தெரியாடா. ஈஸ்வரன்னா என்னடா? அப்படா நீ அம்மா நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒண்ணு கூட்டி கொண்டு விடுமா? தெரியும். அப்படா வந்து வெளிநாடு பொருள் மாதிரி ஒரு தூக்கி பாடத்துக்கே விட்டுறணும்.